சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 30/4/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் சித்திரை மாதம் 17ஆம் தேதி வியாழக்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்விரை சதுர்த்தசி திதி இரவு 9:13 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பௌர்ணமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சித்திரை நட்சத்திரம் இரவு 2:15 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து சுவாதி நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இரவு 2:15 வரை, அதாவது சித்திரை நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து அமிர்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு வஜ்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா கரஜை அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 8:30 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வணிஜை என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே நரசிம்ம ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஆக இன்றைய தினம் அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய நரசிம்மர் சன்னதியிலே வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டியது. இது போக இந்த நாளிலே பௌர்ணமி பூஜை அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. நாளைய தினம்தான் சித்ரா பௌர்ணமி என்பது கொடுத்திருந்தாலும் இன்றைய தினம் இரவு 9:13 அந்த பௌர்ணமி திதியானது வந்து விடுவதால் இரவு நேரத்தை முன்வைத்து பௌர்ணமி பூஜையை செய்பவர்கள் இன்றைய தினமே அதனை மேற்கொள்ள வேண்டியது. இது போக இசைஞானியார் நாயனாரினுடைய குரு பூஜை நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. மதுர கவி ஆழ்வாரினுடைய திருநக்ஷத்திர நாளாகவும் அமைந்திருக்கிறது. இன்றைய தினமானது ஒரு வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாகவும் இருப்பதால் இந்த நாளிலே எல்லா விதமான சுப நிகழ்ச்சிகளையும் செய்யலாம் என்பதற்காகவும் நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:52 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:20 சந்திர உதயம் என்பது மாலை 5:22 சந்திர அஸ்தமனம் என்பது நாளைய தினம் அதிகாலை 5:22 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் சொல்லி பார்த்தோம்னா காலை 9 மணி முதல் 10 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 5 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 1:39 முதல் 3:13 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 5:52 முதல் 7:25 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 8:59 முதல் பகல் 10:32 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:32 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் 2:10 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவலாகவும் பார்க்கலாம், ஒரு ஜோதிட தகவலாகவும் பார்க்கலாம். இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம சித்திரை மாதத்தினுடைய மகத்துவம் அப்படிங்கிற தலைப்புல பார்க்கும்போது கூட அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். சித்ரா பௌர்ணமி நாளன்று அவசியம் சமபந்தி போஜனத்தை மேற்கொள்ள வேண்டியது அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்லி இருப்போம். இதை ஒவ்வொரு வருடமுமே அடியேன் வலியுறுத்தி சொல்லி கொண்டிருக்கிறேன். மற்ற பௌர்ணமிகளை விட இந்த பௌர்ணமிக்கு ஏன் இத்தனை மகத்துவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதமுமே அந்த மாதத்தினுடைய பெயரே பார்த்தோம்னா அந்த பௌர்ணமியும் அந்த பௌர்ணமியானது எந்த நட்சத்திர காலிலே எந்த நட்சத்திரத்தினோடு இணைந்து இந்த பௌர்ணமியானது வருகிறதோ அதுதான் இந்த மாதத்தினுடைய பெயராகவே அமைந்திருக்கும். உதாரணத்திற்கு இந்த மாதத்தையே நாம் பார்த்தால் கூட இந்த சித்திரை நட்சத்திரத்தை ஒட்டி இந்த பௌர்ணமியானது சம்பவிப்பதால் இந்த மாசத்துக்கே சித்திரை என்று பெயர். இதே மாதிரிதான் விசாக நட்சத்திரத்தை ஒட்டி பௌர்ணமியானது எப்பொழுது சம்பவிக்கிறதோ வைசாக மாதம் என்று சொல்லுவார்கள். ஜேஷ்டா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கேட்டை நட்சத்திரத்தை ஒட்டி எப்பொழுது பௌர்ணமி வருகிறதோ அதைத்தான் ஜேஷ்ட மாதம் ஆனி மாதம் என்ற பெயரிலே சொல்லுவார்கள். ஒவ்வொரு மாதத்துமே அதே மாதிரி பூர்வாஷாடா அல்லது உத்தராஷாடா என்று சொல்லப்படக்கூடிய
அந்த ஆஷாடா என்று வரக்கூடிய அந்த நட்சத்திரத்தோடு பௌர்ணமி என்பது இணையும் பொழுதுதான் ஆஷாட மாதம் என்றும், அதே மாதிரி ஸ்ரவணம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த திருவோண நட்சத்திரத்தை ஒட்டி பௌர்ணமி வருவதை அந்த ஸ்ராவண மாதம் என்ற பெயரிலும், அதே மாதிரிதான் பார்த்தோம்னா பூர்வா பாத்ரா அல்லது உத்ரா பாத்ரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பாத்ரான்னு வருது இல்லையா, அதோடு பௌர்ணமி என்பது இணைவதுதான் பாத்ரபத மாதம் அல்லது புரட்டாசி மாதம் என்றும், ஆஸ்வீஜம் என்று அழைக்கப்படக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்தோடு பௌர்ணமி என்பது இணைகின்ற அந்த நேரத்தை தான் ஆஸ்வீஜ மாதம் அல்லது ஐப்பசி மாதம் என்றும், அதே மாதிரி பார்த்தோம்னா கார்த்திகை நட்சத்திரத்தோடு பௌர்ணமி ஒட்டி வருகின்ற காலத்தினை கார்த்திகை மாதம் என்றும், அதே மாதிரி பார்த்தோம்னா மார்கழி மாதம் அப்படின்னு வரும்பொழுது மிருகசீரா என்ற நட்சத்திரத்தோடு அந்த பௌர்ணமி என்பது இணைகின்ற அந்த காலத்திலே தான் மார்கசீர மாதம் என்றும், புஷ்ய மாதம் என்று சொல்லப்படக்கூடிய தை மாதம் பார்த்தோம்னா புஷ்ய நட்சத்திரம் என்று வரக்கூடிய அந்த தைப்பூசம் சொல்றோம் இல்லையா, அந்த பூச நட்சத்திரத்தோடு பௌர்ணமி இணைகின்ற அதனை அந்த புஷ்ய மாதம் என்ற பெயரிலும், அதாவது நான் ஏன் இதை வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு மாதமும் அந்த நட்சத்திரம் ஆனது எந்த நட்சத்திரத்தோடு பௌர்ணமியானது ஒட்டி வருகிறதோ அதைத்தான் அந்த மாதத்தினுடைய பெயராகவே வைத்திருப்பார்கள். மாக மாதம் என்று அழைப்பார்கள். மாசி மகம்னு சொல்றோம் இல்லையா, மாக மாதம் என்று ஏன் அழைக்கிறார்கள் சொன்னோம்னா அந்த மகம் நட்சத்திரத்தோடு பௌர்ணமி என்பது இணைந்து வருவதால் தான் அந்த மாசி மாதத்திற்கே மாக மாதம் என்று பெயர். அதே மாதிரி பார்த்தோம்னா உத்திர பல்குனின்னு சொல்லுவா, பூர்வ பல்குனி உத்திர பல்குனி என்று அந்த பல்குனி நட்சத்திரத்தோடு ஒன்றாக இணைகின்ற மாதத்தை தான் அந்த பௌர்ணமியானது இணைகின்ற மாதத்தை தான் பால்குண மாதம் அல்லது பங்குனி மாதம் என்ற பெயரிலும் அழைப்பார்கள். பங்குனி உத்திரனை நம்ம சொல்லி இருப்போம். இப்படி ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய பௌர்ணமி என்பது ஒரு சிறப்பம்சத்தினை பெற்றிருந்தாலும், தைப்பூசமாகட்டும் அல்லது கிருத்திகை தீபமாகட்டும் அல்லது பங்குனி உத்திரமாகட்டும் மாசி மகமாகட்டும் இப்படி சிறப்பம்சத்தினை பெற்றிருந்தாலும் கூட இந்த சித்திரை மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமியைத்தான் சித்ரா பௌர்ணமி என்று அந்த நட்சத்திரத்தோடு இணைத்து அந்த மாதத்தினுடைய பெயரோடு இணைத்து சித்ரா பௌர்ணமி என்று அழைக்கிறார்கள். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சித்ரா பௌர்ணமி என்பது இந்த சமபந்தி போஜனம் என்பது ஒரு புறம் இருக்கட்டும், இது போக அந்த நாள் பார்த்தோம்னா அதுதான் சித்திரகுப்தரினுடைய பிறந்த நாளாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த நாள்ல தான் சித்திரகுப்த பூஜையையும் செய்வார்கள் தெரியுமா. யார் அந்த சித்திரகுப்தன்? யமதர்மராஜனுடைய அவையிலே கணக்கு எழுதுவோர், நம்முடைய அந்த பாவ புண்ணிய கணக்குகளை எழுதி கொண்டிருப்பவர். இந்த சித்திரகுப்தனுடைய அந்த தோற்ற கதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். இருந்தாலும் மீண்டும் ஒருவரை நினைவூட்டணும்னு சொன்ன இறைவனானவர் அப்படியே தன்னுடைய உருவத்தை வரைந்து வைத்து அந்த உருவத்திற்கு உயர் கொடுத்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். அந்த உருவம் தான் அவன் சித்திரத்திலிருந்து வந்ததால் அவனுக்கு சித்திரகுப்தன் என்று பெயர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி இருப்பார். அது இறைவனுடைய சொரூபமாகவே பார்க்கிறார்கள், பரமேஸ்வரனுடைய சொரூபமாகவே பார்க்கிறார்கள். இப்படி அந்த சித்திரகுப்தரை அந்த நாளிலே விசேஷமான பூஜைகளை செய்து வழிபடும் பொழுது நம்முடைய அந்த பாவ புண்ணிய கணக்குகள் என்னதான் நம்ம ஸ்பெஷலா நம்ம ஒரு விசேஷமா பூஜை பண்ணா கூட அவர் ஒன்றும் நம்முடைய பாவ கணக்கை குறைத்து எழுத போவதில்லை. ஆனால் இந்த பௌர்ணமி நாள், இந்த சித்ரா பௌர்ணமி நாளை நான் எதற்கு வலியுறுத்தி சொல்கிறேன்னு சொன்னா சமபந்தி போஜனம் சொல்றா இல்லையா. சமபந்தி போஜனம்னா எல்லாரையும் கூட்டு வச்சு சாப்பாடு முடிஞ்சா நம்ம சாப்பாடு போட போறோம். அது அன்னதானம் என்ற பெயரிலே, அன்னதானம்ங்கிறது அக்ஷய திருத்திய நாள்ல பண்ணுங்கன்னு சொல்லி இருப்போம். ஆனால் சித்ரா பௌர்ணமி நாள்ல என்ன பண்ணணும்னு சொன்னா உற்றார் உறவினர்களோடு ஒன்றாக அமர்ந்து கொண்டு ஒரு வெட்ட வெளி ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல உட்காந்துட்டு எல்லாரும் ஒன்னா உட்காந்துட்டு சாப்பிடணும்னு சொல்றார். நம்ம வந்து ஒரு அபார்ட்மெண்ட் கல்ச்சர்ல இருந்தா கூட என்ன பண்ணலாம்னு சொன்னா அந்த பில்டிங்ல இருக்கிறவா அல்ல எதுவும் அசோசியேஷன் செக்ரட்டரி எல்லாம் வச்சுட்டு இருக்காரு இல்லையா, அந்த அசோசியேஷன் செக்ரட்டரிட்ட சொல்லி எல்லாரும் அசோசியேஷன்ல ஒன்னா சேர்ந்துட்டு அவரவர்கள் இல்லத்திலிருந்து அவரவர்களுக்கு தேவையான உணவினை கூட சமைச்சிட்டு வரலாம். ஒரு 3 பேர் 4 பேர் இருக்காருன்னா கூட ஒருத்தர் சப்பாத்தி பண்றா, ஒருத்தர் பூரி பண்றா, ஒருத்தர் வந்து ஏதோ வெஜிடபிள் பிரியாணி பண்றா, இல்ல ஒருத்தர் சாம்பார் சாதம் பண்றா, ஒருத்தர் தை சாதம் பண்றாங்கிற மாதிரி ஒவ்வொருவருடைய இல்லத்திலிருந்து ஏதோ ஒண்ணு சமைச்சு எடுத்துட்டு வச்சு உன்னுடைய வீட்டு சாப்பாடு இந்தா, என்னுடைய வீட்டு சாப்பாடு உனக்கு, உன்னுடைய வீட்டு சாப்பாடு எனக்குங்கிற மாதிரி எல்லாத்தையும் கலந்து கட்டிட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிடணும்னு சொல்றது. இப்படி எல்லாரும் ஒன்றாக உட்கார்ந்து கொண்டு சாப்பிடும் பொழுது அந்த மனம் விட்டு மனம் பேசக்கூடிய ஒரு சூழல்ங்கிறது கிடைக்கும் தெரியுமா. அந்த நாள்ல பார்த்தோம்னா நிலா சாப்பாடுன்னு ஒண்ணு சொல்லுவா. வயசான பாட்டி உட்காந்துப்பா, என்ன பண்ணுவா, வயசான பாட்டி சாப்பாடை கலந்து உட்காந்துப்பா, சுத்தி பேரம்பேத்தி குழந்தை எல்லாம் உட்காந்துட்டு இருப்பா, எல்லாருக்கும் உருட்டி 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 சாப்பாடு போட்டுட்டே வருவா. அந்த நில ஒளியிலே அமர்ந்து கொண்டு சாப்பிட்டார்கள். உடனே அதுக்கு ஒரு விதண்டாவாதம் சொல்லக்கூடாது. அன்னைக்கெல்லாம் கரண்டே கிடையாது, கரண்ட் பில்லும் கிடையாது, கரண்ட்டும் கிடையாது, அதனால மொட்டை மாடியில உட்காந்து நிலா வெளியில உட்காந்து சாப்பிட்டா, இன்னைக்குதான் நமக்கு கரண்ட் இருக்கு, ஏசி ரூம் இருக்குங்கிற மாதிரி விதண்டாவாதம் பேசக்கூடாது.
எதற்காக நில ஒளியிலே அமர்ந்து சாப்பிட்டார்கள் சொன்னா, ஜோதிடவியல் ரீதியான ஒரு தொடர்பும் பார்த்தோம்னா, நம்முடைய மனோகாரகன் என்பவனும் சந்திரன் தான். இது போக உணவு அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா, அந்த உணவு அப்படிங்கிற அந்த சாப்பாடு என்ன சாப்பாடாக கூட இருக்கட்டும், அந்த சாப்பாடு தயாரிக்கின்ற கிரகம் சனி. ஆனால் அந்த சாப்பாடு அதற்குரிய ரா மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியல்ஸை கொடுக்கக்கூடியது யாருன்னு பார்த்தோம்னா, அது அரிசி ஆகட்டும் அல்லது காய்கறி ஆகட்டும், எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தோம்னா அது சந்திரன் என்கின்ற கிரகம்தான். குறிப்பா தண்ணீர்னு சொல்றோம் இல்லையா, அந்த தண்ணீரின் மீது தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகம் அந்த சந்திரன் என்கின்ற கிரகம் தான். அதுவும் இந்த சித்ரா பௌர்ணமி நாளிலே முழு நிலவாக அந்த சந்திரனானவர் நமக்கு காட்சி அளிப்பார். ஏன்னா ஒரு சம்மர் டைம்ல இருக்க ஒரு சில இடங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறது இருந்தா கூட அந்த மேகமானது விலகி கொஞ்ச நேரத்திலேயே நமக்கு சந்திரன்கிறதும் பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்படி மொட்டை மாடியில போய் உட்கார்ந்து அந்த நில ஒளியிலே அமர்ந்து கொண்டு நாம் அனைவரும் ஒன்றாக உணவருந்தும் பொழுது அந்த சந்திரனினுடைய தாக்கத்தின் காரணமாக மனதிலே மகிழ்ச்சி என்பது கிடைக்கிறது. இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்றோம், ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் சார், எப்ப பார்த்தாலும் ஏதோ டென்ஷன் ப்ரெஷர்னு தானே ஓடிட்டு இருக்கா. சின்ன குழந்தைகள் கூட ஸ்ட்ரெஸ்ன்னு பேசுறது. ஏன்னு கேட்டா ஸ்கூல்ல அவ்வளவு பாடம் லோடு இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் எல்லாவற்றையும் மறந்து பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் அளவலாடி கொண்டு எல்லோரும் சந்தோஷமாக பேசிக்கொண்டு அந்த உணவினை அருந்தும் பொழுது மனதிலே மகிழ்ச்சி என்பது நீடிக்கும், பரஸ்பரம் நல்லுறவு என்பது நீடிக்கும், கவலைகள் காணாமல் போகும். ஒரு வருஷத்துக்கான பேட்டரியே இன்னைய தேதியில நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கிறோங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம். இந்த கிடைத்தற்கரி இந்த சித்ரா பௌர்ணமி தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்கோ. இரவு நேரத்திலே, அதுவும் நாளைய தினம் சித்ரா பௌர்ணமி கூட வச்சுக்கலாம், நமக்கு இன்னும் ஒரு நாள் முழுக்க டைம் இருக்கு. இன்னைக்கு ராத்திரி 9:15 வந்துட்டா கூட நாளைய தினம் இந்த சித்ரா பௌர்ணமி நாள்லே நம்ம பார்த்தோம்னா இதுக்குன்னே ஸ்டார் ஹோட்டல்ஸ் எல்லாம் போய் மூன்லைட் டின்னருங்கிற பேர்ல நம்ம போய் டேபிள்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டு வரோம். மூன்லைட் டின்னர்னு அந்த மூன்லைட் டின்னரை ஸ்டார் ஹோட்டல்ல போய் மூன்லைட் டின்னர் சாப்பிட்றத நம்ம வீட்டிலேயே, நம்முடைய வீட்டு மொட்டை மாடியிலேயே, நம்ம தனி வீடு வச்சிருக்க வீட்டுல மொட்டை மாடி இருக்குன்னு சொன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லோரையும் நம்ம வீட்டுக்கு அழைக்க வேண்டியது. வரும்பொழுது அவங்க வீட்டுல இருந்து கூட கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வர சொல்லுங்க. நம்ம வீட்லயே ஏதோ ஒண்ணு சமைச்சு, அது வெறும் ரசம் சாதமா இருந்தா கூட சரி, வெறும் தயிர் சாதமாக இருந்தாலும் சரி, வெறும் இட்லி தோசையா இருந்தாலும் சரி, எல்லோரும் மொட்டை மாடியிலே அமர்ந்து கொண்டு அந்த உணவினை ஒன்றாக அமர்ந்து சாப்பிட வேண்டியது. ஆக இன்றைய தினத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம வீட்டுல அது வெறும் ரச சாதமாக இருந்தாலும் சரி அல்லது தயிர் சாதமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு இட்லி தோசையா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் செய்து நம்ம வீட்டு சிம்பிளா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த உணவினை அந்த இரவு நேரத்திலே, அதுவும் அந்த சந்திரனுடைய ஒளி இருக்கிற இடத்துல மொட்டை மாடியிலேயோ அல்லது ஒரு ஆற்றங்கரை ஓரத்திலோ ஒரு குளத்தங்கரை ஓரத்திலோ அல்லது ஒரு பீச்சோரமாவோ போய் உட்கார்ந்து எல்லோரும் ஒன்றாக ஒரு சமபந்தி போஜனத்தை மேற்கொள்ள வேண்டியது. இதன் மூலமாக நான் சொன்ன மாதிரி ஒரு வருடத்திற்கு தேவையான அந்த மகிழ்ச்சி, அந்த இன்பம், அந்த மனதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் விலகி அந்த மகிழ்ச்சி இன்பம் அத்தனையும் நமக்கு சேரும். நம்ம பேட்டரி, ஒரு வருஷத்துக்கு தேவையான பேட்டரியை இந்த சித்ரா பௌர்ணமி நாள்ல நம்மளால ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இதனை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.